மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மட்டும் இது வந்து கற்பிக்கப்படுதுன்றீங்க. ஆனா அரசு பள்ளின்னு வரும்போது திணிக்கப்படுது அப்படின்னு இதுல வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுற மாதிரி. அரசு பள்ளி மாணவர்கள் விரும்பினால் தனியார் கோச்சிங்ல போய் படிக்கிறாங்க. அது எப்படி சார் சாத்தியமாகும்? இந்திய கட்டாயம் படிச்சுதான் ஆகணுமா? எதற்காக இந்திய படிக்க வேண்டிய தேவை என்ன? இந்தியை படிப்பதால் என்ன பயன்? இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் வந்து கட்டிட வேலை செய்யறான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் வந்து கட்டிட வேலை செய்கிறார்கள், சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை. இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க. அதை நம்ம தடுக்கவே மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள், முடிந்தவர்கள் படிக்கிறார்கள். அது ஒரு கட்டாயம் இல்லை. தமிழிலேயே படித்து தமிழிலேயே IAS எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் படித்தால் IAS ஆக முடியாது, IPS ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது. எனவே மும்மொழி கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதை நாங்கள் நடத்துறேங்க. எங்க இடத்துல ஒருத்தர் நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு அது இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர அவரு வந்து இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம் தனியார் நிர்வாகம் நடத்துனாங்க, அவங்க போயிட்டாங்க. இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க.